டைரக்ட் சீடட் ரைஸ் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி டாபிக். இதை தார் வாட்டர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டெக்னிக். இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் வே இருக்குது எப்படி ரைஸை வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரெடிஷ்னல் வேவை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு இதை வந்து நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது முக்கியமாக ரைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய லேண்டில் வந்து சீடை விதைக்க மாட்டாங்க. ஒரு பேட்ச் ஆஃப் லேண்ட் அதில் ஒரு குட்டி பாகத்தை எடுத்து அதில் என்ன பண்ணுவாங்க, உழுவாங்க. ஸோ அங்கே இருக்க மண், கீழே இருக்க மண் மேலேயும் மேலே இருக்க மண் கீழேயும் போகிறதுக்காக அந்த மெஷினையோ இல்லை மாடையோ வச்சு உழுது அந்த மண்ணை வந்து சரிசமப்படுத்துவாங்க. லெவலிங் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் நீர்ப்பாசனம் வந்து பாய்ச்சுவாங்க. அப்போ தான் வந்து அந்த மண் என்ன ஆகும், நல்ல ஈரப்பதமாக ஆகும். அப்போ தான் சீடு போட்ட உடனே வளரும். அதுக்காக தான் வந்து நீர் பாய்ச்சுவாங்க. ஸோ அந்த லேண்டில் ஃபுல்லாக வந்து சரிசமமாக நீர் பாய்ச்சினதுக்கப்புறம் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, சீடை வந்து விதைக்க ஆரம்பிப்பாங்க, தூவ ஆரம்பிப்பாங்க. அந்த சீடை தூவினதுக்கப்புறம் ஒரு 20 to 25 டேஸ்க்கு அப்புறம் அந்த சீடு என்ன ஆகும்னா, ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து அந்த சீடு வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பேட்ச் ஆஃப் லேண்ட்லேருந்து லேபர்ஸை யூஸ் பண்ணி அந்த சீடு கொஞ்சோண்டு வளர்ந்ததில் அதை என்ன பண்ணுவாங்க, பிடுங்கி ஒரு நெல் கட்டுகளாக வந்து மாற்றி அந்த நெல் கட்டுகளை எல்லாமே இப்போ பிடுங்கி கட்டுக்கட்டாக வச்சதுக்கப்புறம் லேபரரை கொண்டு அந்த இன்னொரு பெரிய லேண்ட் இருக்குது தெரியுமா, அதில் இதை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ரெண்டாக எடுத்து லைனாக அதுக்குன்னு ஒரு லைன் வச்சுருப்பாங்க. அந்த லைனாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு அதை நடுவாங்க. நடும்போது தான் என்ன ஆகும்னா, அதுக்கு ஒரு குட்டி சுற்றி அது கொஞ்சம் கேப் இருந்தால் தான் அது வளரும்போது இன்னும் நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அது வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, அதை அறுவடை பண்ணி அதை த்ரெஷிங் பண்ணுவாங்க. நல்லா வந்து அடின்னு அடித்து அதுலேருந்து நெல் மணிகள் வந்து உதிர்ந்ததுக்கப்புறம் அந்த நெல் மணிகள்லேருந்து தான் அந்த தோலை எடுத்து ரைஸாக வந்து மேக் பண்ணுறாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பிளான்டிங் அ ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த டைரக்ட் சீடட் ரைஸில் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னல் வேல பார்க்கும்போது நிறைய டைம் ஆகும். என்னென்னா ஒரு பேட்ச் ஆஃப் லேண்டில் நம்ம அதை பண்ணி அதை வந்து பிடுங்கி திருப்பி இன்னொரு பேட்ச் ஆஃப் லேண்டில் அதை வந்து நட்டு, ஸோ நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து டைரக்ட் சீடட் ரைஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக அந்த பெரிய லேண்ட் இருக்குல்ல, அந்த பெரிய லேண்டில் வந்து லேண்டை லெவல் படுத்திட்டு வாட்டரை நீரை பாய்ச்சிட்டு ஒரு மெஷின் அதுக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மெஷினில் நிறைய சீடை போட்டு அந்த மெஷின் மூலமாக டைரெக்டாக அந்த சீடை அந்த லேண்ட்லேயே என்ன பண்ணிடுவாங்க, விதைச்சிடுறாங்க. இதில் வந்து எடுத்து இன்னொரு லேண்டில் விதைக்கிறது அந்த விஷயம்லாம் கிடையாது. இந்த மெஷினை யூஸ் பண்ணியே டைரெக்டாக அந்த சீடை வச்சுட்டு அந்த ஒரே லேண்ட்லேயே அந்த செடி முளைச்சி அது வந்து பயிர் விட்டு பெருசாக ஆகுது, நெற்மணிகளை வந்து அது கொடுக்குது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, இந்த டைரக்ட் சீடட் ரைஸோட அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரை அது சேவ் பண்ணும். என்னென்னா அப்ராக்சிமேட்டாக 15 to 20% வரைக்கும் வாட்டரை சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆஃப் லேண்ட்லேயும் நம்ம சரிசமப்படுத்துகிறோம் லேண்டை, அப்போ வாட்டர் என்ன பண்ணுறோம், பாய்ச்சிரும். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு பெரிய லேண்ட்லேயும் என்ன பண்ணுறோம், ட்ரெடிஷ்னல் வேல பெரிய லேண்ட்லேயும் வந்து சரிசமப்படுத்துறதுக்காக வாட்டரை பாய்ச்சிரும். இதனால் என்ன ஆகுது, டபுள் டைம் நம்ம வந்து நீர் வந்து பாய்ச்சுற மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் வளர வரைக்கும் நிறைய வாட்டர் நம்ம இரிகேட் பண்ணுவோம், இன்னொரு லேண்டில் வளரும் போது இன்னும் நிறைய இரிகேட் பண்ணுவோம். இது ஒரே காமனான ஒரு பெரிய லேண்டில் மாதிரி நீர் பாய்ச்சும் போது என்ன ஆகும்னா, சரிசமமாக எந்த லெவலுக்கு வந்து நீர் பாய்ச்சணும், எந்த லெவலில் இருந்தால் கரெக்டாக செடி வளரும் நம்ம பார்த்து பாய்ச்சுவோம். அதனால் 15 to 20% வந்து மேக்ஸிமம் வந்து வாட்டர் சேவ் ஆகுது அப்படின்றாங்க. அதே மாதிரி லேபரும் ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் நம்ம இந்த இடத்துல லேபர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லேபர் தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பிடுங்கி அதை ஒரு கட்டாக மாற்றி அந்த கட்டை தூக்கி இன்னொரு இதில் லைனாக வந்து சரிசமப்படுத்துவாங்க. வேறஸ் இந்த டைரக்ட் சீடட் ரைஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெஷின் மூலமாக பண்ணுறோம். ஸோ மெஷினில் சீட் போட்டுருவாங்க. அதை அழகாக லைனாக அந்த சீடை விதைச்சிக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் க்ரோத் பீரியடையும் ரெடியூஸ் பண்ணும். மேக்ஸிமமாக ஒரு 7 to 10 டேஸ்க்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் இதில் வந்து ஒரு 7 to 10 நாள் அதிகமாக எடுத்துக்கும். வேற நம்ம டீப் ISRல வந்து 10 to 7 டேஸ் கொஞ்சம் ஏர்லியராகவே என்ன ஆகுது அப்படின்னா சீடு சீக்கிரம் வந்துடுது. பிகாஸ் ஒரே லேண்டில் நம்ம அதை விதைக்கிறனால. நெக்ஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் எமிஷன் கேஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. எதனால் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க ட்ரெடிஷ்னல் வேல வந்து ஒரு லேண்டு வந்து ஃப்ளட் அதிகமாக ரொம்ப நேரமாக தண்ணி நிற்கும். கரெக்டாக ஒரு லேண்டு அப்புறம் இன்னொரு லேண்ட்லேருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னொரு லேண்ட்லேயும் வந்து தண்ணி ரொம்ப நேரமாக நிற்கும். அந்த ரொம்ப நேரமாக நிற்கும் போது மீத்தேன் எமிஷன் அப்படின்றது அதிகமாகும். ஸோ ஏன் இந்த மீத்தேன் எமிஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சாயிலுக்குள்ளே வந்து ஆக்சிஜன் கண்டிப்பாக போகணும். கரெக்டாக போனால் தான் வந்து நல்லா வளரும். வேறஸ் இந்த வாட்டர் நம்ம அதிகமாக வைக்கும் போது என்ன ஆகுனா, ஆக்சிஜன் வந்து அந்த சாயிலுக்குள்ளே போகவே போகாது. ஆக்சிஜன் உள்ளே போகாதனால நிறைய பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபார்ம் ஆன பாக்டீரியா எதை ரிலீஸ் பண்ணும், மீத்தேனை ரிலீஸ் பண்ணும். ஸோ ட்ரெடிஷ்னல் வேல வந்து வாட்டர் வந்து உள்ளே போகாது,
வாட்டர் வந்து ஆக்சிஜனை வந்து பிளாக் பண்ணும். அது பிளாக் பண்ணுறனால அங்கே நிறைய பாக்டீரியா உருவாகுது. பாக்டீரியா உருவாகிறதுனால அது நிறைய மீத்தேனை வந்து ரிலீஸ் பண்ணுது. இதனால் மீத்தேன் எமிஷன் அதிகமாகுது. இதனால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதிகமாகுது. ஆனால் இந்த டைரக்ட் சீடட் ரைஸில் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எமிஷன் கம்மியாக இருக்குது, மீத்தேன் எமிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. எதனாலனா வாட்டர் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். எந்த அளவு ரொம்பலாம் வந்து வாட்டர் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிற மாதிரி பார்த்துக்க மாட்டோம். கம்மியான வாட்டர் தான் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். இதனால் அங்கே பாக்டீரியா ஃபார்மேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பிளாக் பண்ணாது. ஸோ மீத்தேன் எமிஷனும் அவ்வளோவா கம்பேர் டு அதிகமாக இருக்கவே இருக்காது. பட் இதில் சம் ஆஃப் த சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னா சாயில் குவாலிட்டின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த டைரக்ட் சீடை நம்ம போடுறதுனால இது ஒரு இல்லை மீடியம் டெக்ஸ்சருடைய ஒரு சாயிலில் தான் வந்து வளரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாயிலில் அயன் ரிச்சாக இருக்கிற சாயிலில் மட்டும் தான் இந்த டைரெக்டான சீடு போட்டோம்னா அது வளரும். ஸோ சாயில் குவாலிட்டியை நல்லா மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி எஃபெக்டிவ் வீட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்பவே க்ரூஷியல். பிகாஸ் இந்த மாதிரி டைரெக்டாக பண்ணும்போது ஒரே இடத்துல செடி வளரும் போது வீடு வந்து நிறைய பூச்சி வந்து அதிகம் ஏற்படும். ஸோ நிறைய பூச்சிக்கொல்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டேரெக்டாக அந்த சீடை போடுறோம்ல, அது நம்மளாக போடுறது கிடையாது. ஒரு மெஷினை வச்சு தான் அந்த மெஷின் தான் போடுது. அதனால தான் சரிசமமாக போடுது. அப்போ அந்த மெஷினோட காஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேண்ட் லெவலிங் பண்ணும்போது ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம பண்ணணும். நல்ல கவனக்குறைவு இல்லாமல் ரொம்ப கவனமாக அந்த லேண்டு சரிசமமாக இருக்கா, அந்த இடத்துல சரிசமமாக சீடு போட்டிருக்கா, எந்த இடத்துலையும் மேடு பள்ளம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ லேண்டை கவனமாக நம்ம கவனித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த டிஎஸ்ஆரை வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ டிஎஸ்ஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இது வந்து லேபர் ஷார்ட்டேஜை கம்மி பண்ணுது, வாட்டரை கம்மி பண்ணுது, க்ரோத் பீரியடையும் கம்மி பண்ணுது, எமிஷனையும் கம்மி பண்ணுது. ஸோ கம்பேர் டு த ட்ரெடிஷ்னல் வே. ஸோ தேங்க்யூ.